மாயாஜாலம் நிறைஞ்ச கடிகாரம். பப்ளு ரொம்பவே ஒரு சோம்பேறியான பையன். அவன் எல்லா வேலையும் எப்பவும் லேட்டா தான் செய்வான். ஸ்கூலுக்கும் தினமும் லேட்டா போவான். அதனால தினமும் ஸ்கூல்ல திட்டு வாங்குவான். நான் உள்ள வரலாமா டீச்சர்? இதுதான் ஸ்கூலுக்கு வர நேரமா? நீ இன்னைக்கு 1 hour லேட்டா வந்திருக்க. காதை பிடிச்சுக்கிட்டு ஒழுங்கா கதவு பக்கத்துல நில்லு. சாரி டீச்சர், எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தினமும் இந்த டிராமா செல்லாது. ஒழுங்கா ஒரு அலாரம் வாங்கிக்கோ. அந்த அலாரம் வச்சுட்டு தூங்கு. சரிங்க டீச்சர், நான் இன்னைக்கே ஒரு அலாரம் கடிகாரம் வாங்கிக்கிறேன். எதை வாங்குறது? ஓ, நல்ல அழகான கடிகாரங்கள்லாம் முன்னாடியே வச்சிருக்காங்க. ஆனா மோசமான கடிகாரத்தெல்லாம் பின்னாடி வச்சிருக்காங்க. இது ரொம்ப பழசா, அழுக்கு பிடிச்சதா, உடஞ்சதா இருக்கு. ச்சே, நான் முன்னாடி இருக்கிற கடிகாரத்தை தான் வாங்குவேன். நீ ரொம்ப சரியா சொன்ன தம்பி. யாருமே என்ன வாங்க தயாரா இல்ல. நீ வாங்கிட்டு போயே, நான் உனக்கு நிறைய விஷயத்துல உதவியா இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன சொல்றியோ நான் அதன்படி நடந்துப்பேன். நான் எல்லா வேலையும் லேட்டா பண்ணிட்டு இருக்கேன். என்ன டைமிங்க்கு பண்ண வைப்பியா? அப்ப சரி. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான். ஆமா, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? அலாம் உள்ள கடிகாரம். இது எதுக்குப்பா? இனிமே அலாம் வச்சு தான் தூங்குவேன். அப்புறம் அலாம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பேன். அப்புறம் நான் ஸ்கூலுக்கு என்னைக்கும் லேட்டாவே போக மாட்டேன். நீ ரொம்ப சோம்பேறி. நான் எவ்ளோ கத்தியோ எந்திரிக்காம அலாரம் வச்சா எந்திரிச்சிருவியா? நான் கண்டிப்பா எந்திரிச்சிருவாமா. ஏன்னா இதை எப்பவும் நான் கையில தான் கட்டிக்க போறேன். சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சிருவேன். பப்ளு அலாம் வச்சுட்டு அப்படியே தூங்குறான். ராத்திரி பூரா அவன் தூங்குறத பார்த்து அந்த கடிகாரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. அப்ப அது யோசிச்சுது, இவன் எவ்வளவு நல்ல பையனா இருக்கா. அந்த மோசமான அழுக்கு பிடிச்ச கடையை விட்டு இவன் ரொம்ப அழகான வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். இனிமே நான் இவன் கூட சேர்ந்து இந்த வீட்டுல நிம்மதியா இருப்பேன். அட, ஆனா இன்னைக்கு அலாரம் வச்சிருக்கானே. ஆனா அலாரம் அடிச்சா இந்த பையன் எந்திரிச்சிருவானே. பாவம், இந்த பையன் எவ்வளவு சந்தோஷமா தூங்குறான். இவனோட தூக்கம் கெடவே கூடாது. அதனால இந்த அலாரத்தை நான் தள்ளி வைக்க போறேன். அப்போதான் இவன் நிம்மதியா தூங்குவான் இல்லையா? தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாச்சு. இப்ப ஸ்கூலுக்கு ரெடி ஆக வேண்டியதுதான். அட, நான் 7 மணிக்குள்ள அலாரம் வச்சேன். ஆனா இது 9 மணிக்குள்ள அடிச்சிருக்கு. ஓஹோ, இப்ப நான் திரும்ப ஸ்கூலுக்கு லேட்டா தான் போறேனா? இந்த வாட்ச்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல. 7 மணிக்கு வச்சா இது 9 மணிக்கு அடிக்குதே. இதனால எனக்கு பிரச்சனை தான் ஏற்பட போகுது. இனிமே இதை வீட்டுல வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதை நான் தூக்கி எறிய போறேன். இல்ல இல்ல, என்ன தூக்கி எரிஞ்சிடாத. நான் உன் நல்லதுக்கு தான் அலாரமா தள்ளி வச்சேன். நீ எவ்வளவு அழகா படுத்து தூங்குன தெரியுமா? எனக்கு தூங்கணும்னு தான் ஆசை. ஆனா ஸ்கூல் எனக்கு 10 மணிக்கு, இப்ப 9 ஆயிடுச்சே. அதுவும் இல்லாம என்னால 1 hour ரெடி ஆக முடியாது. இன்னைக்கும் ஸ்கூலுக்கு லேட்டா போறேன். டீச்சர் கிட்ட திட்டு வாங்க போறேன். இல்ல, திட்டு வாங்க மாட்டேன். ஏன்னா நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போற வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கிற எந்த கடிகாரத்திலயும் 10 மணி ஆகாது. அட, அது எப்படிப்பா நடக்கும்? கண்டிப்பா அது நடக்கும். என்னால அது பண்ண முடியும். உன்னால முடியும்னா தாராளமா பண்ணு. பப்ளோட ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கடிகாரம்லயும் 9 மணி தான் இருக்கணும். பப்ளு ரெடி ஆயிட்டு நேரா ஸ்கூலுக்கு போறான். ஆனா அங்க மொத்த கிளாஸ்லயும் யாருமே இல்ல. அவ அப்படியே ஷாக் ஆயிட்டான். என்ன ஆச்சரியம், நான் லேட்டா வந்த கிளாஸ்ல யாருமே இல்ல. இப்போ இன்னும் 10 ஆக 15 நிமிஷம் இருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லா கடிகாரமும் ஓட ஆரம்பிக்கும். அப்போதான் மணி 10 ஆகும். பப்ளு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கடிகாரத்திலயும் 10 மணி ஆகட்டும். ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே லேட்டா வர பப்ளு இப்போ எல்லாரை விட சீக்கிரமாவே வந்துட்டான். ஸ்கூல்ல நாள் பூரா பப்ளுக்கு ரொம்ப நல்லா போச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அவன் ஈவினிங் முழுக்க வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருந்தான். என்ன பப்ளு, உனக்கு சந்தோஷம் தானே? நான் இப்ப கேமோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பயமா இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல 9 ஆயிடும். 9 ஆனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா என்ன சாப்பிட கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் என்னால கேம் முடிக்க முடியாம போயிடும். டோன்ட் வரி, நீ உன் கேம முடிக்கிற வரைக்கும் எந்த கடிகாரத்திலயும் மணி 9 ஆகாது. எந்த கடிகாரத்திலயும் 9 மணி ஆக கூடாது. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பப்ளு, உனக்கு நான் எல்லா விஷயத்திலயும் ஹெல்ப் பண்றேன். ஆனா இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஏன் நீ அப்படி சொல்ற? இங்க பாரு, இன்னைக்கு நான் ஸ்கூல்ல திட்டு வாங்கவே இல்ல. மிஸ் என்ன பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா இப்ப வரைக்கும் என்ன சாப்பிட கூப்பிடவே இல்ல. நான் பொறுமையா என் கேமை விளையாடி முடிக்க போறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பப்ளுக்கு எக்ஸாம் டைம் வந்துருச்சு. அவனுக்கு முன்ன பின்ன பேப்பர்ல எழுதி பழக்கம் இல்லாதனால கஷ்டமா இருந்தது. அவனால டைமிங்க்கு எழுத முடியல. அதனால அவன் வாட்ச் கிட்ட சொன்னா, எக்ஸாம் மொத்தம் 2 மணி நேரம். 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா டீச்சர் பேப்பரை வாங்கிடுவாங்க. அப்புறம் நான் ஃபெயில் ஆயிடுவேன். அப்ப கொஞ்சம் வேகமா எழுதப்பா. இல்ல, எனக்கு அப்படி எழுத தெரியாது. ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ண. ஓகே, இந்த சிட்டில இருக்கிற எல்லா கடிகாரங்களே கொஞ்சம் பொறுமையா சுத்துங்க. ஹலோ. ஓகே. பசங்களோட பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாரோட கடிகாரமும் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க.
இப்பதான் மணி 12:10 ஆகுதுன்னு அவங்க சொல்றாங்க. பசங்க எல்லாரையும் பொறுமையா எழுத சொல்லுங்க. இத கேட்டதும் பப்ளு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறாம அவனுக்கு ஏத்த மாதிரி நேரத்தை மாத்திக்கிட்டான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போறதுக்காக ஸ்கூல்ல உள்ள எல்லா கடிகாரத்தையும் 8 மணிக்கு அடிக்க வச்சான். அடிக்க வச்சுட்டு அவன் ஸ்கூலுக்கு வந்து சேரும்போது இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ஒரு அட்டாக் ஏற்படுது. அம்மா அவரை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வரவே இல்லை. அப்புறம் அம்மா அழுதுகிட்டே பப்ளுக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ பப்ளு ஸ்கூல்ல லீவ் சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அம்மா சொன்னதை கேட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டான். அவ வாட்ச் கிட்ட சொன்னான், இங்க என்ன நடக்குது? இப்ப மதியம் 1 ஆக போகுது, ஆனா டாக்டர் இன்னும் ஏன் வரலன்னு சொல்றாங்க? நீ சொன்னதுனால சிட்டில உள்ள எல்லா கடிகாரத்திலயும் இப்போதான் 9 மணி ஆகுற மாதிரி வச்சிருக்கேன். நீ சீக்கிரமா டைமை கரெக்ட் பண்ணு, அப்பதான் டாக்டர் வர முடியும். இல்லனா எங்க அப்பாவோட உயிர் போக நிறைய வாய்ப்பு இருக்கு. சிட்டில உள்ள மொத்த கடிகாரம் எல்லாம் சரியான நேரத்துக்கு ஓடட்டும். ஓ காட், இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எந்த பேஷண்ட்டுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அப்போதான் அவருக்கு ரிசப்ஷன் லிஸ்ட் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதை கேட்டு டாக்டர் சொன்னாரு, அவங்கள சீக்கிரமா எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். சரியான நேரத்துக்கு வந்து பப்ளுவோட அப்பா உயிரை டாக்டர் காப்பாத்திட்டாரு. அவர் சொன்னாரு, நான் மட்டும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தேனா உங்க அப்பாவை காப்பாத்த முடியாம போயிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க மட்டும் இல்ல, நான் ஏன் யாருமே லேட்டாவே போக மாட்டாங்க. நீ ரொம்ப சரியா தான் சொன்ன. நாம தான் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறணுமே தவிர நமக்கு ஏத்த மாதிரி நேரத்தை மாத்த கூடாது. அப்படி இருந்தாதான் நம்மளால பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ முடியும்.